இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுகாய், நிறைய தயிர் போட்டு தாளிச்ச தயிர் சாதம். பா, யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. இதை விட பெஸ்ட் லஞ்ச் இருக்கவே முடியாது. வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மாங்காய் ஊறுகாய். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் நல்லெண்ணெய், அடுத்ததா 1/4 கப் கடலெண்ணெய். இங்க நான் 3 எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல. எண்ணெய் லைட்டா சூடாகட்டும். அடுத்ததா ஒரு 15 ல இருந்து 20 பூண்டை தோல் கூட எடுக்க வேண்டாம், அப்படியே தட்டி இதுல போடுங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததா ஒரு 6 இல்லைன்னா 7 காஞ்ச மிளகாயை கிள்ளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம வெந்தய பொடி சேர்க்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அடுத்ததா இதை நம்ம தட்டி எடுத்துக்க போறோம். இதை நம்ம பொடி பண்ண போறது கிடையாது, 1-2 தட்டிக்கோங்க. இதோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில போட்டுடலாம். ஊறுகாய்க்கு வெந்தயமும் பூண்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ எந்த ஊறுகானாலும் இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்ததான் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். உப்பு நல்லா கலந்துடணும். அடுத்தது நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போறோம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஓகே, நம்மளோட மசாலா பார்ட் முடிஞ்சது. அடுத்ததா நம்ம 4 இல்லைன்னா 5 மாங்காயை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் மாங்காயா இருந்தா 5 மாங்காய் வரைக்கும் ஆட் பண்ணலாம். பெரிய சைஸா இருந்தா ஒரு 4 மாங்காய் போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு டிராப் கூட ஆட் பண்ண வேண்டாம். மாங்காலே லைட்டாக தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ஊறுகாய் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தீங்கன்னா உங்கள் ஊறுகாய் ரெடி. யூஸ்வலாக நம்ம ஊர் ஸ்டைல் மாங்காய் ஊறுகாயை 1 வீக்குக்கு மேலே நீங்கள் வெளியே வைக்க முடியாது, வெளியே வைக்கவும் கூடாது. அப்படி உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்க. இதோ நம்மளோட மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நரிச்சு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஊறுகாய் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.